வணக்கம் குழந்தைகளா. இப்போ நாம பார்க்க போகிறது 2ஆம் வகுப்பு முதல் பாடம் விளையாட்டு உலகம். அதிலுள்ள விளையாட்டுக்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல விடை சொல் உள்ளே செல். அப்படின்னா அவங்க ஏதாவது கொஷின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா உள்ளக்க போகலாமா? அப்போ இந்த விளையாட்டோட பேர் விடுகதைகள். என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாமா? உருண்டு உருண்டு ஓடும், தரையில் தட்ட தட்ட மேலே எழும், அது என்ன? அது பந்து தானே. சரியா? இப்போ நாம உள்ளக்க போலாம். விடுகதைக்கு விடை சொல்லுங்க, நீங்களும் உள்ளே வாங்க. இங்க ஒரு 4 விடுகதைகள் கொடுத்துருக்காங்க. இதற்கு விடை என்ன அப்படின்னு பார்க்கலாமா? சூடு நன்றாய் ஆகிடுமே, சுருக்கங்களை போக்கிடுமே. அப்போ இந்த விடுகதையில் அந்த பொருளில் சூடு நிறையா இருக்குமா? அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சுருக்கங்கள்லாம் போயிடுமா? அப்போ அது என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், இஸ்திரி பெட்டி, அதாவது அயன் பாக்ஸ். அடுத்தது, கைகளை வீசி சுற்றிடுமே, காற்றை அள்ளி தந்திடுமே. நல்லா வீசி வீசி சுற்றி காற்று தருவது எது? கண்டுபிடிச்சிட்டிங்களே, மின் விசிறி. அடுத்தது, கிழித்து நாளும் எரிந்தாலும் கிழமையை சரியாய் காட்டிடுமே. அதாவது டெய்லி நாம் அதை கிழிச்சு கிழிச்சு போடுறோமா, ஆனால் அது என்ன காட்டுதான்? கிழமையை சரியாக காட்டிடுமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா குட்டீஸ்? அது கேலண்டர், அதாவது நாள்காட்டி. கடைசியாக என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? உச்சியில் உருண்டையாய் இருந்திடுமே, உரசினால் தீயை தந்திடுமே. உச்சியில் அப்படின்னா மேல் பகுதியில் உருண்டையாக இருக்குமா, அதை உரசணும்னா தீ வருமா? என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், அது தீக்குச்சி. இப்போ எல்லாத்துக்கும் சரியா விடை சொல்லியாச்சா? இப்போ நாம் அடுத்தது போகலாம். விளையாடு வலிமை பெறு. விளையாடு வலிமை பெறு அப்படின்னா இது நம்ம ஃபோனில் டிவியில் விளையாடுற விளையாட்டு இல்லை, உடல் வலிமையாக செய்கிற விளையாட்டு. என்னென்ன விளையாட்டுக்கள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்களா குட்டீஸ்? இங்கே நிறையா குழந்தைகள் இருக்காங்க. ஆனால் எந்த குழந்தைகள் கையிலையும் செல்ஃபோன் கிடையாது. ஆனால் அவங்க விளையாடிட்டு தான் இருக்காங்க. என்னென்ன விளையாட்டுக்கள் அவங்க விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம கவனித்து அதோட பெயர்களை சொல்லலாமா? முதல்ல, இந்த வட்டம் போட்டு இருக்கிறது என்ன விளையாட்டுற பேர் தெரியுமா? பல்லாங்குழி. இந்த பல்லாங்குழியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா குட்டீஸ்? இதுதான் பல்லாங்குழி. 2 பக்கத்தில் ஒரு பக்கம் 7ம் இன்னொரு பக்கம் 7 குழியும் இருக்கும். நாம் இதை சில காயின்ஸ் வச்சு விளையாடுவோம். சரிங்களா? இந்த 14 குழி அப்படின்னு சொல்லி தான் இதோட பேர் பல்லாங்குழி அப்படின்னு மாறிடுச்சு. இது விளையாடுறதுக்கு நாம் புளியங்கொட்டை யூஸ் பண்ணலாம். பார்த்துருக்கீங்களா? புளியங்கொட்டை. அப்படி இல்லைன்னா இதோட பேர் சோவி. இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த பல்லாங்குழியை விளையாடலாம். அடுத்த விளையாட்டு பாம்பு தாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அதோட பழைய பேர் பரமபதம். சரிங்களா? இந்த பாம்பு தாயம் பார்த்துருக்கீங்களா? இது முக்கால்வாசி பேர் வீட்டில், எல்லார் வீட்லேயுமே இருக்கும். பாம்பு மேலே கொத்துச்சு அப்படின்னா கீழே இறக்கி விட்டுரும். இதில் ஏணி இருக்கும். ஏணிக்கு வந்தோம் அப்படின்னா மேலே ஏற்றி விடும். இதை நம்ம எதை வச்சு விளையாடுவோம்? தாயக்கட்டை. இதை வச்சு தான் முந்திலாம் விளையாடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த டைஸ் வச்சு கூட விளையாடலாம். அடுத்த விளையாட்டு கயிறு தாண்டுதல். இதுக்கு
ஒரு கயிறை 2 பேர் 2 சைடில் பிடிச்சிக்கிடுவாங்க. நடுவில் உள்ளவங்க ஜம்ப் பண்ணி விளையாடணும். இதுக்கு பேர் தான் கயிறு தாண்டுதல். அடுத்த விளையாட்டு பம்பரம் விடுதல். இங்கே பார்த்தீங்களா குட்டீஸ், பம்பரம் விடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக பம்பரத்தை விட முடியும். அடுத்த விளையாட்டு கண்ணாமூச்சி. ஒருத்தவங்க கண்ணை கட்டிக்கிட்டு மற்ற எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அவங்கள நாம் கண்டுபிடிக்கணும். இதுதான் கண்ணாமூச்சி விளையாட்டு, ஹைட் அண்ட் சீக். அடுத்த விளையாட்டு கோலி குண்டு. கோலி குண்டு விளையாண்டுருக்கீங்களா குட்டீஸ்? இல்லை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிற குண்டு தான் கோலி குண்டு அப்படின்னு சொல்லுவோம். இதை கட்டத்துக்குள்ளே சில குண்டுகளை வச்சுக்கிட்டு வெளியில் ஒரே ஒரு குண்டை வச்சு அந்த நடு விரலை வச்சு நாம் அந்த குண்டை பாயிண்ட் அவுட் பண்ணி கட்டத்துக்கு வெளியே தள்ளணும். இதுதான் கோலி குண்டோட விதிமுறை. அடுத்த விளையாட்டு தட்டாங்கல். தட்டாங்கல் விளையாண்டுருக்கீங்களா குட்டீஸ்? ஒரு 5 கல்லை வச்சுக்கிட்டு தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி விளையாடணும். பார்த்தீங்களா குட்டீஸ்? இது மட்டும் இல்லை, இதை தவிர்த்து நிறையா விளையாட்டுக்கள் நாம் இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்கோம். இதுக்கு நமக்கு செல்ஃபோன் தேவையில்லை. நமக்கு கூட நண்பர்கள் இருந்தால் போதும். நாம் வெளியே போய் நிறையா விளையாட்டுக்கள் விளையாண்டு மகிழலாம். இதனால தான் நம்மளோட உடல் வலிமை பெறும் இல்லையா? அடுத்த விளையாட்டு முகமூடி மாட்டு நடித்து காட்டு. அப்போது உங்களுக்கு பிடிச்ச முகமூடி இங்கே நிறைய இருக்குது போல். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்களா குட்டீஸ், இந்த இடத்துல நிறைய முகமூடி அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க்கு, சரிங்களா? இப்போ இங்கே 2 பேர் போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஒருத்தர் போட்டிருக்கிறது காகத்தோட முகமூடி. அவங்க என்ன சொல்கிறாங்க? கா கா கா, நான் தான் காகம், நான் பறப்பேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க முயலோட முகமூடியை போட்டுட்டு நான் தான் முயல், நான் தாவி ஓடுவேன், எனக்கு கேரட் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதே மாதிரியே இங்கே நிறைய முகமூடிகள் இருக்குது. கிளி, சிங்கம், யானை, குரங்கு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க எப்படி கத்துவாங்க, என்ன அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நாம் பேசி இங்கே விளையாடலாம். அடுத்ததாக படம் பார், நிகழ்வை சொல். அடுத்த விளையாட்டு என்ன தெரியுமா? படத்தை பார்த்து கதை சொல்லலாமா? என்ன கதைன்னு பார்க்கலாமா? நீயா நானா? இந்த தலைப்பை கேட்டாலே இது ஒரு போட்டியான கதை அப்படின்னு தெரியுதா? நீயா நானா? இந்த கதையில் 2 பூனைகள் இருக்கு. இது வலைய வீசி மீன் பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. யாருக்கு மீன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாமா? 2மே அட் அ டைமில் வலையை கீழே போடுறாங்க. ஆனால் யாருக்குமே மீன் கிடைக்கல. கடைசியாக என்ன பண்ணுது? 2ம் ஒன்றா சேர்ந்து வலை போடுறாங்க. வலை போட்டோன்னே அவங்களுக்கு மீன் கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம யார் கூடயும் போட்டி போடாமல் சேர்ந்து விளையாடணும். அடுத்த விளையாட்டு வளையம் வீசு, பொருளை பெறு. இந்த விளையாட்டு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரெக்டு. நம்ம பீச் போகும்போது அதில் நம்ம கையில் நிறைய வளையம் கொடுப்பாங்க. அங்கே நிறையா பொருள்கள் வச்சுருப்பாங்க. நாம் எந்த பொருள் மேலே அந்த வளையத்தை போடுறோமோ அந்த பொருளை நமக்கு கொடுத்துருவாங்க இல்லையா? அதே விளையாட்டு தான், சரிங்களா? இங்கே ஒரு 9 பொருட்கள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? மிதிவண்டி, உண்டியல், புலி, கண்ணாடி, வானூர்தி, கரும்பு, விசிறி, சீப்பு, பந்து. இதில் உங்களுக்கு எந்த பொருள் பிடிக்குமோ அதில் கவனமாக வளையத்தை போட்டு அந்த பொருளை எடுத்துக்கலாம்.